உலகம் 100% நான் நான் என்னோட பார்வையில் 100% எல்லாருமே சரின்றது இல்லை. சில குறைபாடுகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து நேரடியாக வந்து அதை போய் அது நடக்கவே இல்லை, நடக்குதுன்றதை நான் அதை உறுதிப்படுத்தவே முடியாது. என்னால் அது நடக்குது. தரமான லேப், நல்ல அக்ரெடிட் லெபார்டரி, நல்ல சான்றிதழோட இருக்கிற லெபார்டரிகளை டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறதோ சேஞ்ச் பண்ணுறதோ இது மாதிரிலாம் நடைமுறையில் இல்லை. ஆனாலும் ஒரு 100%த்தில் ஒரு 5 பேர், 5% பேரோ 2% பேரோ தவறுகள் செய்கிறாங்க. அதுக்கான அரசு வந்து விதிமுறைகள் சில இதை கொண்டு வந்ததுன்னா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம அதாவது இன்னைக்கு வந்து லெபார்டரின்றது மெடிசன்றது எப்படின்னா எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் வந்துருச்சு. இப்போ நம்ம லேப்ல வந்தீங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணதுக்கான ரெக்கார்டு எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்கும். அது மாதிரி லெட்டர் பேட் லேபே இருக்கிறாங்க. கமர்ஷியல் ஆகிடுச்சு. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எது சரி எது தவறு அப்படின்றத மக்கள் புரிந்து ஒரு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, போனால் குழு குழுன்னு ஏசி இருக்குது, அது மட்டும் முக்கியம் இல்லை. தரமான லேபான்றதுக்கு தர சான்றிதழோட இருக்கிறாங்களா? அதே போல் கூட்டம் நிறையா இருக்கிற லேப் தான் நல்ல லேப், கூட்டமே இல்லைன்னா நல்ல லேப், இந்த மாதிரிலாம் நம்ம வரையறுக்க முடியாது. கூகுள் ரிவ்யூ உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்குன்னு, அதுவும் பார்க்கணும். பட் அது மட்டுமே பார்க்கறதுன்றது நம்ம வச்சுக்க கூடாது. ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட் கரெக்டாக இருக்குது, கோரிலேட் ஆகுதுன்றப்ப நம்ம அது தொடர்ந்து அந்த லேபை வச்சுக்கிறது நல்லது. அது அதே போல் வியாபாரத்துக்காக 291 ரூபாய்க்கு 191 ரூபாய்க்குன்னு போடுற அடுத்த கேள்வி இருக்கா? நல்லது. அதை பார்த்து மயங்காமல் இருக்கிறது நல்லது.